ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க, இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, இது சீரு தட்டுக்கு அந்த மாதிரி வைக்கக்குள்ள ஒரு சாக்லேட்ஸை வந்து ரெகுலராக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசைன் தான். இது வந்து பொண்ணுக்கு வைக்கிறதுனால ஃப்ரெஞ்ச் காலர் வச்ச ஒரு டாப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு புடவை பெட்டி, ஷர்ட் பாக்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து தெர்மாக்கோல் ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கிற தெர்மாக்கோலை கட் பண்ணி அதுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு அந்த நெக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத சைஸ் மட்டும் நம்ம இப்படி வச்சு பார்த்துட்டு மெஷர் பண்ணிவிட்டு நமக்கு கரெக்டாக இருக்குன்னா இந்த சைஸில் நம்ம காலருக்கு சார்ட் பேப்பரை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னரை மட்டும் ஒரு பெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நார்மலாக ஒரு கல்யாணத்துக்கு நம்ம சாக்லேட்ஸை வந்து சீர்தட்டில் வைப்போம். அந்த மாதிரி வைக்கக்குள்ள இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி வச்சோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். பையனுக்குன்னா ஷர்ட் ஷேப்பில் வச்சிடலாம். அது ஈஸியாக நம்ம நெக்குக்கு மட்டும் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஸ்ட்ரிப்பு, ஃபுல் ஸ்ட்ரிப்பு வச்சுட்டு ஒரு ஜோப்பி வச்சிட்டோம்னா அது வந்து மாப்பிள்ளைக்குங்கிற மாதிரி சுலபமாக முடிஞ்சிடும். பட் இது வந்து நம்ம பொண்ணுக்கு அப்படி வைக்கக்குள்ள இந்த மாதிரி பண்ணக்குள்ள நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃப்ரெஞ்சு காலருக்கு நம்ம அந்த பட்டனுக்கான அந்த ஸ்பேஸுக்கு ஒரு 2 பிட்டு சார்ட் பேப்பரை வந்து ஒரு 5 இன்ச் 6 இன்ச் அளவுக்கு அந்த நெக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேட்பரிஸ் சாக்லேட்டில் பண்ணுறதுனால பட்டு துணி அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. நம்ம ஒரு சுடிதார் கான்செப்ட்டுங்கிறதுனால நம்ம அந்த ப்ளூக்கு செட் ஆகிற மாதிரி கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலர் செட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு க்ரீனிஷ் ப்ளூயிஷ் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து அந்த லாங் ஸ்ட்ரிப்புக்கு தகுந்த கவர் பண்ணுற மாதிரி ஒரு டபுள் ஸ்ட்ரிப்பும் சின்ன ஸ்ட்ரிப் 2 எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் ஒரு பெண்டும் இந்த ஓரத்தில் ஒரு பெண்டும் கொடுத்துட்டு முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் அந்த ஷேப்பு கூட அந்த பேப்பரையே வச்சுட்டு அந்த ஷேப் கரெக்டாக கொடுக்குறோமான்னு பார்த்து தைச்சிக்கிறேன். இப்போது அந்த நெக்கோட அகலத்தையும் மெஷர் பண்ணி அதுக்கு நெருக்கமாக வர மாதிரி கொடுத்துட்டு ஒரு முக்கால்வாசி தூரம் மட்டும் தைச்சிட்டு விட்டுட்டேன். நம்ம அப்போ தானே திருப்ப முடியும், நம்ம தைச்சதை வந்து திருப்பணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். அந்த ஓரத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம ஓரத்தை கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு திருப்பிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த சார்ட் பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சார்ட் பேப்பரை இதுக்கு பதில் நீங்கள் ஸ்ட்ரிப்பு நம்ம பேப்பர் கேன்வாஸ் இல்லை கேன்வாஸ் டைரெக்டான துணி கேன்வாஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே வந்து சார்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு அந்த துணியவும் நல்லா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு மடித்து விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக அந்த ரவுண்டுக்குமே தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டியாக வைக்கலாம். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் நிறைய பல வெரைட்டியான உபயோகமான விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களோட சப்போர்ட் நீங்கள் ஒரு 2 பேருக்காவது இது தேவைப்படும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேர்ஸும் நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷனும் தான் மேலே மேலே எங்களுக்கு வந்து புது வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து அந்த நெக்கோட லென்த்தை முடிச்சிட்டோம். இப்போ வந்து பட்டன் போடுற அந்த பிட்டை வந்து தைக்கிறோம். இந்த சைடை வந்து தைச்சிட்டு கீழே வந்து ஒரு வி ஷேப்பில் தைச்சிக்கலாம். மேல் துணியை மட்டும் வி ஷேப்லேயும் உள் துணியை வந்து ஸ்கொயராகவே தைச்சிக்கலாம். இப்போ கீழே அந்த இடத்த வி ஷேப்புக்கு தைச்சிட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பிட்டோம். இந்த பேப்பர்லேயுமே அந்த இடத்த வந்து வியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த சார்ட்டையும் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு
மேலே கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பிசுறு இல்லாமல் பூராத்தையுமே ஒரு ரவுண்டு தைச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் கேப் அளவுக்கு ஃபுல் அந்த பிட்டையுமே ஃபுல்லாகவே தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பிட்டு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பிட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக அதே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே தைச்சிட்டு நம்ம இதை ஒரு தாட்டி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த துணியில் இருக்க சுருக்கம் இப்போ தைச்சது எல்லாமே நீட்டாக நமக்கு கிடச்சிரும். அதனால் ஒரு தாட்டி அயன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதையுமே தைச்சி திருப்பியாச்சு. இப்போது இதுக்குள்ளே வந்து அந்த சார்ட் பேப்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சைஸ் ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நமக்கு, ஏன்னா இதுவும் பெருசு சின்னதாக வந்துடக்கூடாது. அதனால் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இன்னொரு தாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். இது நமக்கு சரியாக இருக்கும்னு தோணுது. இப்போது இதை ஃபுல்லாக கவர் பண்ணி ரெக்டாங்கிளாக ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் வந்து கொஞ்சம் கிராஸாக அந்த கொஞ்சம் நெக்கு விரிஞ்ச மாதிரி இருக்க மாதிரி வச்சு ஒரே ஒரு நாச் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தையல், ஒரு சின்ன ரஃப் அடிச்சிட்டா போதும். அந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த தெர்மோகோல் மேலே வச்சு காட்டுறேன். இப்போது நமக்கு நெக்கு துணியில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம இந்த டபுள் சைட் டேப்பை வந்து இந்த ஓரமும் அந்த ஓரம் சென்டர் இந்த 3 இடத்துலையும் இந்த டபுள் சைட் டேப்பை நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து டபுள் லைன் சாக்லேட் கொடுத்தா சரியாக இருந்ததுனால அந்த சாக்லேட்டுக்கு இந்த 3 இடத்துல நம்ம டபுள் சைட் டேப் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி சாக்லேட், நீங்கள் எந்த சாக்லேட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேப்பை கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த லென்த்துக்குமே இந்த மாதிரி நான் கரெக்டாக பக்கத்தில் இந்த சாக்லேட்ஸை ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வந்துட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரியே ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கப்புறம் இந்த நெக்கை வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்துக்குமே நான் டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்கு வந்து ரொம்ப படிமானமாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் நெக்கு தூக்குன மாதிரி இருக்கணுங்கிறதுனால டபுள் சைட் டேப்பை சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு லென்த்துக்கு ஒரு ½ சைஸாக மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த ஓரமும் அந்த ஓரமும் நடுவில் இந்த 3 இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அதை சென்டர் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் இந்த காலரோட ஷேப்புக்கு இந்த ஓரமும் இந்த ஓரமும் ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த பெண்ட் ஆகிற இடத்த வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பட்டன் அந்த பிட்டுக்கும் கீழே ஒன்று, இந்த பிட்டில் ஒன்று, அந்த பிட்டில் ஒன்று, 3 இடத்துல எல்லாமே டபுள் சைட் டேப்பே கொடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா நமக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கீழே போயிடுச்சு, அப்படி க்ளோஸாக இப்படி ஓட்டிட்டோம்னா நமக்கு நெக்கு ஃபினிஷ் ஆகிடும். இது மேலே நம்ம இந்த ஓரமும் அந்த ஓரமும் எனக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதுனால இன்னும் 2 இடத்துல குட்டி குட்டியான டபுள் சைட் டேப் கொடுத்துக்கிறேன். இப்போது இது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. இப்போது இது எனக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷனுக்கு வந்து நான் ஒரு ஸ்டோன்ஸை வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணிட போகிறேன். இப்போது நமக்கு நீட்டாக நமக்கு சாக்லேட் ஃப்ரெஞ்ச் காலர் சுடிதார் டாப் ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த உபயோகமான வீடியோவில் சந்திப்போம். பாய்.